நான் டிரைவர்கிட்ட பேசிட்டேன் வித்யா. ஸ்கூல்ல ஏதோ ஸ்பெஷல் கிளாஸா, அதான் லேட்டுன்னு சொல்றான். இதோ பக்கத்துல வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னா ஸ்கூலுக்கு வரான்பா. யாருமா? அவன்தான். சஞ்சயா? அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நடக்கும்னு நான் முன்னாடியே சொன்னலம்மா. நீதான் பிடிவாதமா இந்த ஊர்லயே இருக்கலாம்னு சொன்ன. இல்லப்பா, என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து நடக்கிற எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தினம் வந்து நின்னா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறான். அது நடக்காது. நில்லு. திரும்ப இங்க வா. என்ன அப்படியே போன மாதிரி நைஸா போறியே? நீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருந்தீங்க. நானும் ஸ்கூல்ல கொடுத்த அசைன்மெண்ட்ட பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்ன கவனிக்கல, நானும் உங்களை கவனிக்கல. போய் சொல்லாத நிலா. இன்னைக்கு எங்க போன? நான் தான் அத பத்தி சொன்னேன்மா. அவ தாத்தா அது வந்து நீங்க ஏன் சொன்னீங்க? நான் உங்களை சொல்ல சொன்னேனா? இல்லம்மா, நான் என்ன சொன்னேன்னா அது நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். அம்மாவை டென்ஷன் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அத முழுசா பண்ணணும்ல. அதனாலதான் கிளினிக் கூட்டிட்டு போனேன். அவளே வாய் விட்டு மாட்டிக்கிட்டா. கிளினிக்கா? யார கூட்டிட்டு போன? அவரதான். உன் தாத்தா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொன்னாரு. அப்படியா சொன்னீங்க? ஆமா. நாம தான் வளரட்டோமோ? பதில் சொல்லு. யார ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போன? அதாம்மா, ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரே. நிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாரோ ஒரு குடிகாரன். பாவம், ஒரு தடவை வீட்ல கொண்டு போய் விட்ட, ஓகே. இப்ப மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்ற? என்னென்ன? இல்லம்மா, அது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பதில் சொல்ல முடியாத மாதிரி கேள்வி கேக்குறா, அப்படிதானே? அவர் என்ன நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாருமா. நான் தான் அந்த மீட்டிங் அங்க வச்சுக்கிட்டா அவர் திருந்துறதுக்கு உதவியா இருக்கும்னு வர சொன்னேன். ஓ, எல்லாமே உங்க ஐடியா தான். இனி குடிக்கவே மாட்டேன்னு சொன்னாருமா. நிலா, ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீ கிராஸ் பண்ற. இதோட நிறுத்திக்கோ. அவருக்கு உதவி பண்றதையும் அவர் கூட பழகுறதையும். சரி, உள்ள போ. போ போ. வித்யா, நம்ம ஸ்கூல்லயே நிலாவை கொண்டு போய் சேர்த்துட்டா நம்ம கண்காணிக்கலாமா? யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னாப்பா நிலாவை வேற ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். பாத்துக்கலாம். அங்கிள், நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இல்ல பாப்பா, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் பாப்பா. எப்பவுமே கோவமா இருக்க மாட்டேன். உட்கார்ந்து சாப்பிடுங்க. அவ பண்ண தப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? அவளுக்கு சரின்னு பட்டதை செஞ்சு முடிக்காம விட மாட்டா. என் பொண்ணுக்காக உங்க மேல வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாப்பா. உட்காரு. அங்கிள், நல்லா சாம்பார் போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேம்மா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், என் அம்மா சமையல யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அப்படி சாப்பிட்டு உடம்பு ஏற மாட்டாங்குதே.
என் அம்மா மாதிரி தானே தாத்தா நானும் இருப்பேன். எல்லா விஷயத்திலும் அப்படியே. அம்மா, ஒரு வாய். வேண்டாம், நீ சாப்பிடு. கோவமா? ஆமா. இன்னும் குறையலையா? இல்ல. சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுக்காத பாப்பா. பண்றதெல்லாம் பண்ணிடுவ, அப்புறம் நாங்க உடனே சமாதானம் ஆயிடணும். ஆ? ம். அம்மா ஃபீல் பண்ற மாதிரி நடந்துக்க கூடாது. சரி, சாப்பிடு. அம்மா, ஒரு டவுட். என்ன? இதோட நிறுத்திக்கோ. அவருக்கு உதவி பண்றதையும் அவர் கூட பழகுறதையும். என்ன பேச வந்துட்டு யோசிக்கிற? சொல்லு. பீம்பாய் பத்தி சொன்னா அம்மா டென்ஷன் ஆயிருவாங்க. வேற மாதிரி கேட்போம். அம்மா, ம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ பேரு ரேஷ்மிகா. சரி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையாம். 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களாம். இப்ப வரைக்கும் சேரவே மாட்றாங்களாம். என்ன சண்டை? அவங்க ஃபேமிலில யாரோ தப்பு பண்ணிட்டாங்களாம். அவங்களுக்கு அந்த அங்கிள் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரே ஃபேமிலி தானே, அதனால. ஆனா அந்த ஆன்ட்டியால அதை ஏத்துக்கவே முடியல. 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஒரே ஒரு தப்புக்காக அவங்க அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்களாம். இப்ப அவரு பாவமா தனியா இருக்காரு. அவங்க பொண்ணு அவரே தனியா வளர்த்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட பேசினாலும் இப்ப வரைக்கும் பழச மறக்காம இருக்காங்களாம். தப்பு பண்ணாங்கல்ல, அவங்க அந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சிருக்காங்கம்மா. அதனாலதான் அவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப தாத்தா ஒரு தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட காப்பாத்த சொல்லி கெஞ்சினா நீ ஹெல்ப் பண்ணுவதானே? அந்த மாதிரி தான். இப்ப நீ என்ன சொல்ற? இல்லம்மா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மன்னிக்கலால. ஒரு தப்புக்காக லவ்வே இல்லைன்னு மொத்தமா பிரிஞ்சு போக கூடாதுல. அந்த ஆன்ட்டி பண்றது சரியாமா? உன் வயசுக்கு தகுந்த கேள்வியை கேளு நிலா. இல்லம்மா, என் ஃப்ரெண்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல. பேசாம சாப்பிடு. நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா தாத்தா? அம்மா ஏன் இப்படி கோவமா போறாங்க? அவ அப்படிதாம்மா. விடு, நீ சாப்பிடு. இந்தா.
அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குமா. சஞ்சய், என்னடா இதெல்லாம்? மா, நான் இனிமே குடிக்க மாட்டேமா. எல்லாத்தையும் தூக்கி போட போறேன். தூக்கி போட்டுட்டு திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு குடிய ஆரம்பிப்ப. அதுக்கு இதெல்லாம் உள்ளேயே இருக்கலாம். அம்மா, நான் திருந்திட்டேன்னு சொல்லி நம்ப வைக்க விரும்பலமா. செயல்ல காட்டுறேம்மா. மனசா, இத போன்ல வீடியோ எடு. வா. சரி வா போலாம். சூப்பர்ண்ணா. சூப்பர்ரா சஞ்சய். போதுமாமா? ஹலோ, யாரு? இன்னைக்கு எந்த பார்க்க வரீங்க? ஒரு வாரமா ஆளையே காணோம். ஹலோ, இனி நான் குடிக்க மாட்டேன், எங்கேயும் வர மாட்டேன். போன விடா. ஹலோ. சூப்பர்ரா. இனி எந்த குடிகாரன் கூடவும் சவகாசமே வச்சுக்க போறதில்ல. எப்படிண்ணா இப்படி திடீர்னு மாறிட்ட? அண்ணிய பார்த்ததுனாலயா? நிலாவை பார்த்ததால. இத்தனை நாளா அம்மா சொல்லி கூட கேட்காதனா நிலா சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும்னு தோணுது. என்ன வெறுத்தாலும் வித்யா இப்ப இந்த ஊருக்கு வந்துட்டாள்ல, இனி நான் குடிக்க மாட்டேன். மனசா, அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ண. பீம்பா ஏதோ வீடியோ அமைச்சிருக்காரு. டேய், செம்மையா இருக்கால்ல? ஆமாண்டா. டேய், கல்யாணம் ஆயிடுச்சு போலியே. இருக்கட்டும்டா, அதுக்கு என்ன, நாம போய் ட்ரை பண்ணுவோம். போலாமா?
டேய் வாடா என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, லேசா கால் தடிக்கிடுச்சு. வரலாம் மேடம். சார் ஏன் சார் அடிக்கிறீங்க சார்? என்ன சார், சொல்லுங்க சார். சார் எதுக்கு சார் சும்மா என்ன பண்ற? சார் சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிற? சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் சார் உங்களை தான் சார் கேட்கணும். சார் நிறுத்துங்க சார். சார் இருங்க சார், கொஞ்சம் சொல்லிட்டு அடிங்க சார். இருங்க. நிறுத்து. வித்யா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது. உனக்கு ராஸ்கல்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வித்யா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணாங்க? அதை நான் எப்படி சொல்லுவேன்? நாங்க ஒண்ணுமே பண்ணல மேடம். உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண, அவ்வளவுதான். ஏய் பேசாதடா, அடிச்சனு வை. அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. வித்யா, ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்க உங்ககிட்ட என்ன ட்ரை பண்ணாங்க தெரியுமா? என்ன? உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க. ஐயோ இல்ல மேடம், நீங்க எங்க சிஸ்டர் மாதிரி. பாவனை ஹெல்ப் பண்ணோம். ஏய், உங்க சிஸ்டர் கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிஸ்டர் நான் சொல்றேன். டேய், என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்றா. ஏய் சொல்லு. நிறுத்து சஞ்சய். அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்த வித்யா. இவனுங்க வித்யா, நான் போய் சொல்லுவேனா? ஏன் சொல்ல மாட்டியா? வித்யா, இப்படிலாம் டிராமா பண்ணா மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? உன் நாடகத்துக்கு இந்த அப்பாவி பசங்க தான் கிடைச்சாங்களா? ஐயோ வித்யா, புரிஞ்சுக்கோ. சத்தியமா சொல்றேன். இவனுங்க டேய் உண்மையை சொல்லு. டேய் வாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுடா. உண்மையை சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்லுடா. சொல்றா. டேய் என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்றாங்கறல. அவங்க சொல்ல. என்ன இங்க கலாட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க சார். இந்த ஆள் சம்பந்தமே இல்லாம எங்களை போட்டு அடிக்கிறான் சார். இந்த சிஸ்டருக்கு நாங்க உதவி தான் சார் செஞ்சோம். அது பொறுக்காம அடிக்கிறான் சார். சார் இவனுங்க போய் சொல்றானுங்க சார். இவனுங்க இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க சார். என்னம்மா? இல்ல சார், அவங்க எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க. பாருங்க சார், அவங்களே சொல்றாங்க. ஆனா இந்த ஆளு ஏதோ தப்பான விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு எங்களை அடிக்கிறான் சார். என்னடா சொன்ன? ராஸ்கல் பிச்சிரும் பிச்சி. சார் தப்பு பண்ணது அவங்க. அவங்களே எதுவும் நடக்கலன்னு சொல்றாங்க. நீ என்ன குதிக்கிற? என்ன ஹீரோயிசமா? அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு இப்படிலாம் டிராமா பண்றியா? அவ என் வைஃப் சார். அவளோட ஹஸ்பண்ட் நான். என்னையா சொல்ற? ஆமா சார், நீங்களே அவகிட்ட கேளுங்க. என்னம்மா இது? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். வித்யா, என்ன யாருன்னே உனக்கு தெரியாதா? நான் உன் புருஷன் இல்லையா? அயோக்கிய ராஸ்கல், இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. நீ இவங்கள உன் வைஃப்னு சொல்ற? என்ன தைரியம்டா உனக்கு? உன்னையெல்லாம் இங்க வச்சு அடிச்சா பத்தாது. ஸ்டேஷன் கூட்டு போய் லாடம் கட்ட வா. அவனை உள்ள தள்ளியா? உள்ளமா ஓ